டெக்னிக்கல் அனாலிசிஸோட 3 முக்கியமான பிரின்சிபல்ஸ். நம்பர் 1, ஹிஸ்டரி ரிப்பீட் இட்செல்ஃப். மார்க்கெட்ல ஒரு சர்டைன் பேட்டர்ன் அப்படிங்கிறது தொடர்ந்து ரிப்பீட்டடா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்மளோட வேலையை இந்த ரிப்பீட் ஆகிற பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றது தான். இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டடா கிரியேட் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன்ல ஒன்னு ஹியூமன் பிஹேவியர். ஏன்னா மார்க்கெட்ல ஹியூமன் பிஹேவியர் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் 2, பிரைஸ் எப்பவுமே ட்ரெண்ட தான் ஃபாலோ பண்ணும். மார்க்கெட்ல பிரைஸ் மூவ்மெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய லாங் டர்ம் ட்ரெண்டும் இருக்கும், ஷார்ட் டர்ம் ட்ரெண்டும் இருக்கும். அந்தந்த டைம் பீரியடுக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மார்க்கெட் ஒரே ட்ரெண்ட பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3, பிரைஸ்ல எப்பவுமே நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மார்க்கெட்ல நடக்கிற ஹை ஃபிளக்சுவேஷன் காரணமா சில நேரங்கள்ல பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையர் ரேட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன், அந்த ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன். பட் அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து ரொம்ப ஹை வேல்யூல அந்த ஸ்டாக் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணாலே எனக்கான ஒரு ஃபேர் வேல்யூக்கோ இல்ல வந்து ஒரு லோ வேல்யூக்கோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நான் வந்து பை பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல இந்த பிரைஸ் அப்படிங்கிறது ஏறினா இறங்கும், இறங்கினா ஏறும். பட் ஆனா அது எப்போ கரெக்டா நடக்கும், எந்த பிரைஸ் வரைக்கும் அது போகும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி டிப்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.